வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 13/4/2026 விஸ்வாவசு ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், மீன லக்கணம் இருப்பு இன்று 8 வினாடி, சூரிய உதயம் இன்று 6:04க்கு, கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை, திதி இன்று இரவு 10:26 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:42 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 10:27 வரை பவம், பின்பு இரவு 10:26 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 1:22 வரை பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படுங்க. அதே போல் நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர், பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான், கோவில்பட்டி ஸ்ரீ பூவண்ணநாதர் இத்தலங்களில் ரத உற்சவம் ஆரம்பம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுக்கு மேன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மைகள், ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஏகாதசி விரதம் இருக்குங்க. அதே போல் சுபமுகூர்த்த நாளும் இருக்குங்க. அப்போ ஏகாதசி நாளே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அந்த ஏகாதசி விரதம்ங்க. அப்போ இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம முறையாக எப்படி கடைபிடிப்பது அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்போ ஏகாதசினா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. ஏகாதசியினுடைய சிறப்பு தெரிந்தாச்சா நம்ம அதனுடைய விரதத்தை நம்ம முறையாக கடைபிடிப்பீங்க. இப்போ அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்குங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிப்பது, அதனுடைய பலன்கள் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களுக்கும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாதுங்க. மிகவும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்றைய காலகட்டங்களில் பலரும் மேற்கொள்வதில்லைங்க. ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டுங்க. திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபடுறாருங்க. அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்படுதுங்க. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படுதுங்க. ஆனால் ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு மிக உத்தமமான ஒரு நாளுங்க. ஏகாதசி அன்று விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டுங்க. இரவிலும் சரி உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுனுடைய திருநாமங்களை எல்லாம் ஜபித்தபடி பகவானை நீங்கள் வழிபட வேண்டியது மிக அவசியம். அப்போ இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதால் பார்த்தீங்கன்னா
இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையுமே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. மறுமையில் வைகுண்ட வாசத்தையும் இறைவன் அருள் பாலிப்பாருங்க. அப்போ இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் எல்லாம் விலகி எண்ணங்கள் முதல்ல உங்களுக்கு தூய்மையடைய காண்பீங்க. இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தரும் வகையிலான இனிமையான ஒரு வாழ்க்கை அமையக்கூடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானதுங்க. ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி, ஏகாம்பர அருளமுதம் புசி என்பது ஆன்றோர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ இந்த ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு நன்றி காணிக்கை என்று தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் உரைக்குதுங்க. அதனால் இந்த நாளில் விருந்து, கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருமுங்க. ஒரு ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வருமுங்க. அப்போ இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக எப்படி அனுசரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகள், அனுஷ்டானங்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டுங்க. அன்றைய நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது மிக மிக நல்லது. அவ்வப்போது நீங்கள் தாகசாந்திக்காக தண்ணீர் அருந்தலாமுங்க. உடல்நலம் குறைவாக இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டுமாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடை இல்லைங்க. குளிர்ந்த நீர் பார்த்திங்கன்னா மழை மாதங்கள், குளிர்மிக்க மாதங்களில் 7 முறை நீங்கள் துளசி இலையும் சாப்பிட்டுக்கலாமுங்க. அப்போ இந்த துளசி இலை நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுடைய உடலுக்கு வெப்பம் கிடைக்க அந்த துளசி மிக உதவியாக இருக்குங்க. அப்போ விரதம் இருப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வும் கிடைக்கிறதுங்க. குளிர்ந்த நீர் உங்களுடைய வயிற்றை சுத்தமும் ஆக்குகிறதுங்க. அப்போ பகல்லையும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண் விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டுங்க. அவ்வப்போது எம்பெருமானை குறித்த கதைகள், பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கலாம், பாடலாம். மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கலாமுங்க. மறுநாள் துவாதசி அன்று காலையில் பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம், ஏழைகளுக்கு அன்னதானம் எல்லாம் அளித்து அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டக்காய் ஆகியவற்றுடன் உணவருந்த வேண்டுங்க. அன்று ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேண்டுங்க. இரவு பழங்கள் அல்லது டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாமுங்க. இப்படி நீங்கள் ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. தொடர்ந்து உங்களுடைய ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க. வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். நோயின்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கு அருள்பாலிப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி பழுதுகளை சரி செய்ய மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக சிறந்த நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு மிக ஏற்ற நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள மிக நல்ல நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:30 மணி முதல் 6:10 மணி வரை. மேஷ லக்கணம் இருப்பு 6:11 மணி முதல் 7:52 மணி வரை. ரிஷப லக்கணம் 7:53 மணி முதல் 9:46 மணி வரை. மிதுன லக்கணம் 9:47 மணி முதல் 11:51 மணி வரை. கடக லக்கணம் 11:52 மணி முதல் 2:03 மணி வரை. சிம்ம லக்கணம் 2:04 மணி முதல் 4:09 மணி வரை. கன்னி லக்கணம் 4:10 மணி முதல் 6:09 மணி வரை. துலாம் லக்கணம் 6:10 மணி முதல் 8:08 மணி வரை. விருச்சக லக்கணம் 8:09 மணி முதல் 10:14 மணி வரை. தனுசு லக்கணம் 10:15 மணி முதல் 12:26 மணி வரை. மகர லக்கணம் 12:27 மணி முதல் 2:32 மணி வரை. கும்ப லக்கணம் 2:33 மணி முதல் 4:25 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளிலே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை,
2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹொரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை உங்களுக்கு சந்திர ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹொரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன் மணக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்தில் சந்திர ஹொரை ஒரு மிக நல்ல ஹொரையாகவே கருதப்படுதுங்க. அப்போ இந்த ஹொரைகளில் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குவது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த சந்திர ஹொரையில் செய்யலாமுங்க. அப்போ இந்த சந்திர ஹொரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே நீங்கள் செய்யலாம். வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்யவும் ஒரு ஏற்ற ஹொரைங்க. நீங்கள் பிறரை சந்தித்து பேசணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வளர்பிறை சந்திர ஹொரையோ இல்லைன்னா சந்திர ஹொரையிலையோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை பண்ணலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்குதுங்க. அதனால் இந்த கிழமைகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் நீங்கள் சந்திரனை மனதார நீங்கள் வழிபட்டு வாங்க. அதே போல் சந்திரனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்கு வெள்ளை நிற உடைகள் அணிந்து கொண்டு நீங்கள் சந்திரனை நீங்கள் வேண்டி வாங்க. உங்களுக்கு மன அமைதியும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு நற்பலன்கள் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போமுங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம்
படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை, இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு இழுபறியான சில வரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், நண்பர்களுடைய ஒரு நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விரிவடைய காணப்படும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகுதுங்க. உழைப்பிற்கான ஒரு மதிப்பு உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடும். முகத்தில் நல்ல ஒரு தெளிவு, தேஜஸ் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைவது உறுதிங்க. அதனால இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எல்லா விதத்திலையுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அதனால உங்களுடைய தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது, சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. மற்றவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுதுங்க. அப்போ தற்பெருமையான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு.
உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. சக வியாபாரிகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா திருமால் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்று எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாகவே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்க நடந்து கொள்வீங்க. அதனால மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்பட போகுது. குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிக மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயருங்க. புதிய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறந்து காணப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இருப்பதால ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுலேயுமே உங்களுக்கு இன்றைய நாள் வராதுங்க. மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பணிச்சுமையின் காரணமாக உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா அசதி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாக காண்பீங்க. அப்போ சகோதரர்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள்
எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகப்பிரிவினை விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சிறு மற்றும் குறு தொழில்களில் இருந்தீங்கன்னா கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகளுடன் பயனற்ற சில வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய கலை செயல்களில் நல்ல ஒரு அலைச்சல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உங்களுக்கு உண்டாகக்கூடும். பழக்க வழக்கங்களால் சில மாற்றமான ஒரு சூழலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள் கல்வி தொழில் உத்தியோகம் வீடு மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில தாமதங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க.
மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண உறவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம்,
மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாள் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய சந்திப்பால் மன மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. எதையுமே இன்றைய நாள் சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணையினுடைய வழியில் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் பற்றினா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது. அப்போ மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது இன்றைய நாள் நல்லது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில தடைகள் கூட வரலாமுங்க. புதுமையான விஷயங்களில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகமாக காணப்படும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாகன பயணத்தில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பழைய சிக்கல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் ஒரு மறைமுகமான போட்டிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க சற்று நீங்கள் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இது சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நடைபெறுங்க. இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட நற்பலன்கள் சற்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கொஞ்சம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளருடன் உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரலாம். இதனால் சில சங்கடங்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கலகலப்பு ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். அதனால் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. நல்லுறவையெல்லாம் நீங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி வசமான சில உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. எப்பொழுதுமே உங்கள் இருவருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா
சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதனால் நிதி நிலைமையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பதட்டம், அசௌகரியம், இதன் காரணமாக உங்களுடைய முட்டி வலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நடைபயிற்சி எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னா அது நடைபயிற்சி தாங்க. தினசரி உங்களுக்கு ஒரு 3 மைலாவது நடங்க. காலை மாலை 2 வேலையிலையும் நடந்துக்கிட்டே இருங்க. வேலை இல்லாதவங்க, வேலை இருக்கிறவங்க அவங்க தினசரி நடந்துருவாங்க. வேலை இல்லாதவங்க தாங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையுடன் கொஞ்சம் இன்றைய நாள் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக நல்லதாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள், சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக
உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆர்வமின்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் வரவேண்டிய சில வரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு காலதாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான
ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளால் சில மனச்சங்கடங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் இன்றைய நாள் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, அதே போல் எண்ணெய் பதார்த்தங்கள் இந்த மாதிரியான வகைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
இன்று புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதனால் இன்றைய நாள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பொதுக்கூடங்களில் சில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி, அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வர்த்தக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளே உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அந்த வெளியூர் பயணம் சென்ற இடத்துல இருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக காண்பீங்க. அதில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ வியாபாரத்தில் பாக்கி தொகை எல்லாமே இன்றைய நாள் வசூலாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்கள் பணிகள் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு யுக்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மனதளவில் மன நிறைவாகவும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் இருக்குங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க. அன்பு, அரவணைப்பு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்களில் சேர்த்து விடுங்க. அது அவங்களுக்கு கல்விக்கு, படிப்புக்கு இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட சேமிச்சிருங்க. சேமிக்க அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாட்டாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் உங்களுடைய மனதளவில் தைரியம், சிந்தனை, ஸ்திரமான ஒரு மன உறுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத சில வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதே போல் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு பணிகளில் நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே ஏற்படக்கூடும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் மதிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைத்த பணிகளை எல்லாம் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில் அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இள சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்தவர்களிடம் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க நிறையாக. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிரஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய முயற்சிகளும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. தன வரவுகளில் இருந்த உண்டான நெருக்கடிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் காணப்படுது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதிற்கு பிடித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அலுவலகத்தில் மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை அதோட லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் இதிலெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனதளவில் உங்களுடைய உறவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைய நாள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு மேலே இருக்க அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகள் இல்லைன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம்,
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயங்களும் ஏற்படக்கூடும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட சில வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், கடன் பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதே போல மனதில் புதிய இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தவறி போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலக வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால மாலை வேலையில மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுல மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால இன்றைய நாள் உங்க இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில ஆகோ ஓகோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில மனச்சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.